ஹே ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம போக்கிரி வெர்சஸ் பிஸ்னஸ் மேன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் நம்ம ஜேகே வந்து டாயாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் ஜேகே அவனோட கேபினில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இவன் சொன்ன ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, ஆனால் இவனை செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். பட் அவனுக்கு அந்த ப்ராஜெக்டில் ஒரு கண்ணு, ஓகே ஃபைன் ஜேகே, உன்னை அவன் அடிச்சிருக்கான், அதுக்கு நீ பழியும் வாங்கணும் அண்ட் அந்த ப்ராஜெக்டையும் செய்ய வைக்கணும். அப்படின்னா அவனுக்கு ஒரு இன்வெஸ்டரும் வேணும், இப்போ அவனுக்கு ஒரு ஜாபும் வேணும். அவனை கூடவே வச்சு செய்யலாம், அப்போது நீ ஜாப் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் பெனிஃபிட், ஓகே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஸ்டாஃபை கூப்பிட்டு, மிஸ்டர் கிம் டயாங் இன்டர்வியூ பண்ணோம் இல்லையா? ஆமாம் சார், அவரை ஹையர் பண்ணிவிடுங்க சார். ஆனால் ஒரே ஒரு போஸ்ட்டு தான். நான் சொன்னேன்ல, அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவனை ஹையர் பண்ணிவிடுங்க, ஓகே. எனக்கு அசிஸ்டண்ட், அவன் தான் அவனோட அந்த ப்ராஜெக்ட் அதை எப்படியாச்சும் அவங்ககிட்டேருந்து வாங்கணும், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் அப்புறம் ஜாங்குக்கு வந்து டயாங்க்கு அந்த மெயில் அனுப்புகிறான், யுவர் செலக்டட் அண்ட் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இந்த மெயிலை இவன் வந்து செக் பண்ணல டயாங். ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவல் போயிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட உட்காந்துட்டு செம்மையாக அரட்டை அடிக்கிறது அப்படி இப்படி சொல்லிட்டு இதே மாதிரி ரொட்டீன் போகுது. இப்போ அந்த அரட்டை அடிக்கிற கேங்கிட்டே டாயங்கோட தங்கச்சி வந்துட்டு, டேய் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. என்னாடி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இல்லையே, இதெல்லாம் நீ வந்து கேட்க மாட்டியே. எனக்கு வேணும் அண்ட் இப்போ ஈவினிங் டைம் வேறு ஆயிடுச்சு, என்னை தாத்தா பாட்டி தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க, ஸோ என் கூட நீ வா. இப்போ எங்கடி போகிற? வாடா அண்ணா, ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். பார்ட்டியா? இந்த டைமில் என்ன? இப்போ நீ வரியா இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியா? எங்கே? போகிற வழியில் சொல்கிற வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா. சரிடி அப்படின்ற மாதிரி, ஓகேடா மச்சான் நான் போயிட்டு வரேன். என்னடா புசுக்குன்னு தங்கச்சி கூப்பிட்டோன்னே போயிட்டா? அவளே ஏதோ ஒரு அவசரத்தில் கூப்பிட்றா. இல்லை பார்ட்டின்னு அதுவும் தானே நீ போகிற. ஏடே மச்சான், நாங்களும் வரோம்டா, பார்ட்டின்னு வேற சொல்கிற. இப்படியா இருந்தாலும் கேர்ள்ஸ் பார்ட்டியாக தான் இருக்கும், நிறைய பொண்ணுங்களாம் இருப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம்லடா. டேடி நாங்களும் வரோம்டா அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். டயங்க அப்படியே திரும்பி தங்கச்சியை பார்க்குறான். வேறு வழி இல்லை, வந்து தொலை அப்படின்ற மாதிரி அப்படியே நெத்திலே அடிச்சுட்டு சொல்கிறா. சரி ஓகே வாங்கடா அப்படின்ற மாதிரி டயங்க வந்து தங்கச்சியை உட்கார வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே போயிட்டு அந்த பாட்டியை பார்க்குறாங்க. சத்தியமாக பாரில் இதை பார்த்தோன்னே, ஏய் மியா இங்கே போயே ஆகணுமா நீ? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே இன்வைட் பண்ணியிருக்காங்க, உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த பாரில் இருக்க மாட்டாங்க. அண்ட் எவன் வேணால் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்ருப்பான், பிரச்சனை தான் வரும். இது தேவையா? டயாங் நீ தேவையில்லாமல் எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்னடி அண்ணாடி, நான் பேர்லாம் சொல்கிறேன். அடங்குடா, அதானே உன் வேலை முடிஞ்சில்ல, அப்படி தாண்டி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து எதுவுமே கண்டுக்கல, பாட்டுன்னு உள்ளே போயிடுறா. ஸோ இவங்களும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறானுங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க, ஆஃப் தி ஏரியா வந்து ஃபுல்லாக கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே அவங்க கூத்தடிச்சு ஜாலியாக இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் மியாவும் இருக்கா. இதை பார்த்துட்டு அப்படியே டைம் ஒரு ஓரமாக போயிட்டு சோஃபாவில் உட்காட்றான். உட்காந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட அப்படியே, என்ன மச்சான் என்ன குடிக்கிறீங்களா? பாருக்கு கூட்டிகிட்டு வந்து குடிக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா மச்சான்? சரி உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ. அண்ட் எனக்கு ஒரு ஒயிட்டா அப்படின்னு கூப்பிட்றான். சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ். ஓகே. என்ன மச்சான் குடிக்க மாட்டியா நீ? நான் என்றைக்கு குடிச்சிருக்கேன், பாருக்கு வருவேன், ஆரஞ்சு ஜூஸ் அவ்வளோதான் போதும். ஓகே நீ நல்லவனாகவே இரு, பட் எங்களால் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் உங்களை ஒன்றுமே சொல்லலையே, நீங்கள் பாட்டுன்னு குடிங்க. அண்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தெளிவாக இருந்தால் தான், எல்லாம் மட்டையாகி அப்படியே படுத்துக்குவீனுங்க. ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கிட்ட எங்கள் ஆரஞ்சஸ் குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கான். ஏதாவது
டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ன மாதிரி. ஏன்னா தங்கச்சி இருக்கா இல்லையா கூட்டத்தில். ஸோ தங்கச்சியவே ரொம்ப நேரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அப்படியே திரும்பி திரும்பி அங்கங்கே பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது ஒரு கேபின் நீட்டில் நம்ம சங்குக் வந்து தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த மூஞ்சி. ஓகே. டேய் மச்சான் இருடா வந்துடுறேன். எங்கடா போகிற? வந்துடுறேன் இரு அப்படின்ற மாதிரி டயாங் அப்படியே இருந்துச்சு ஜங்குக்கோட கேபின்குள்ளே போகிறான். அப்படியே டயாங் உள்ளே போயிட்டு, என்ன பாஸ் குடிக்கிற பழக்கமெல்லாம் உண்டா உங்களுக்கு? யூ எதுக்கு உள்ளே வந்த? இந்த ப்ரைவசி ரூம் தானே புக் பண்ணியிருக்கேன். மேனேஜ் இல்லை. எனக்கு இருக்க வேண்டிய மேனேஜ் எல்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு பிஸ்னஸ் கம்பெனிக்கு பாஸாக இருந்துட்டு இப்படி லோக்கல் பாரில் வந்து குடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நான் எங்கே வேணால் எப்போ வேணால் தண்ணி அடிப்பேன். அது என்னோடய ரைட்ஸ். அதை கேட்க நீ யார் மேன்? யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வச்சுக்கோயேன். இப்போ தேவையெல்லாம் பேசி எனக்கு கடுப்பேத்தாத. அவளுக்கு மரியாதை ஓடிரு. அப்புறம் பை த வே மெயில் ஐடி பார்த்தியா? என்ன என்ன மெயில்? அப்போ நீ இன்னும் பார்க்கல. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒரு பொறுப்பு இல்லை, இப்படி ஊதாரி மாதிரி சுற்றிட்டுருக்கேன். ஏய் நான் ஒன்றை தான் கேள்வி கேட்க வந்தேன். நீ ரிப்பீட்டடாக என்ன கேள்வி கேட்காத, ஓகே? நீயும் என்னை கேள்வி கேட்காத, ஓகே? நானே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். சும்மா கடுப்பேற்றிட்டுருக்காத. இப்போது உன் கடுப்பை குறைக்க நான் வேணால் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஒரு ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்ல. நான் உங்ககிட்ட ஹெல்ப்பும் கேட்கல. நீ கேட்கல, பட் எனக்கு பண்ணணும்னு தோணுது. பண்ணட்டா? எனக்கு வேணாம், மரியாதையாக போயிடு. நீ இப்பெல்லாம் சொன்னால் கேட்க மாட்ட. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஏய் என்ன மேனேஜ் இல்லாமல் வந்து உட்காந்துட்ருக்க? லூசா நீ? எந்திரி அப்படின்ற மாதிரி கத்துறான். வாயை மூடு அப்படின்ற மாதிரி வாயில் கையை வச்சுட்டு, எதுவுமே பேசக்கூடாது. நீ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னு சொன்னல, உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண தான் நான் வந்திருக்கேன். ஐட்டோ மாதிரி பேசாத, மரியாதை ஏஞ்சி ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேவையில்லாமல் பேசாத, வாய் மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட கிட்ட க்ளோஸாக போயிட்டு அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. டாங் போட்டேன் என் தூர அப்படின்ற மாதிரி தள்ளுறான். போகிறேன். இப்போ உன்னோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிதா? என்னோடய ஸ்ட்ரெஸ் குறையலாம் இல்லை, இன்னும் தான் அதிகமாச்சு. மரியாதை நீ ஏஞ்சி போ தயவு செஞ்சு. அப்போது குறையுதான்னு பார்க்குறேன். அப்படி சொல்லிட்டு இப்படி கிட்ட க்ளோஸாக போயிட்டு, இப்போ குறைஞ்சிட்ருக்கோம் பாய் அப்படின்ற மாதிரி டாங் அப்படியே ஏஞ்சி வந்துடுறான். இங்கே ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே ஷாக்கிங்காக பேன்னு பார்க்குறான். டாங் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். வெளியே வந்துட்டு அப்படியே டாங் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ நம்ம ஏதோ பண்ணிட்டு வந்துட்டோம் போலையே அப்படின்னு. இங்கே வந்து ஜங்குக்கு இப்போ என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிட்டு போனான், எதுக்கு அவன் வந்தான், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்க அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறான், பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு, சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்புறான். அந்த டாங் பார்த்துட்டு, மச்சான் இருடா வந்துடுறேன். எங்கடா அப்பப்போ ஏஞ்சி போகிறேன், சொல்கிறேன் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி நம்ம டாங் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். ஸோ அங்கே போயிட்டு, ஹலோ பாஸ், நீங்கள் சென்ட் பண்ண மெயிலை பார்த்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போது? நீங்கள் என்னோடய உண்மையான பாஸே ஆயிட்டீங்க. அப்புறம் இது வரைக்கும் பண்ணதே பத்தாது, இப்போ ஏதாவது வம்பு பண்ணலான்னு வந்திருக்கியா? உன்னை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்குது. பொறுக்கி இல்லை பொக்கிரி அப்படின்றான். ஏதோ ஒரு கன்றாவி, ஆளும் மண்டையும். ஒழுங்கா நாளைக்கு ரெடியாகி வா, இப்படி வந்துடாத. ஹலோ, இது என்னோட ஸ்டைல், என்னோட இஷ்டம், நான் என்ன மாதிரி தான் வருவேன், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி போதையில் இருக்கா இல்லையா, ஒரு மாதிரி இருக்கா அவனுக்கு. ஸோ அப்படியே டயங் மேலேயே வாமிட் பண்ணிடுறான்.
ஐயய்யா சீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தயாங். ஏய் அதனால தான் சொன்னேன் மரியாதையாக ஓடிடுறேன்னு. நீ தான் கேட்கல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? நல்லா புரியுது. இந்த நிலமையில ஒன்றாலும் வீட்டுக்கு போக முடியாது. நான் என்ன ட்ராப் பண்ணவா? ஒன்றும் தேவையில்லை. ஐ வில் மேனேஜ் மை செல்ஃப். ஓகே. ஓ போதையிலையும் இப்படி ஓகே, சரியான ஆள் தான். சரி, ஆனால் உன்னால் கண்டிப்பாக இந்த நிலமையில வீட்டுக்கு போக முடியாது. போன போதுன்னு ஹெல்ப் பண்ணுறேன். ஹலோ மேன், உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கவே இல்லை. ஓகே, கேட்காத. நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் ஒன்று எப்படியே விட்டுட்டு போக முடியாது. ஏய் நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்னடா? உன் வேலையை போய் பார். இதுவும் என்னோடய வேலை தான். ஓகே. எப்படியா இருந்தாலும் என்னோட பாஸ் ஆகிட்ட. அப்புறம் என்ன, பாஸ்க்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ண தப்பு இல்லை. அப்புறம் உன்னோட பர்சனல் அசிஸ்டண்ட் நான் இனியிலேருந்து என்னோடய உரிமையை எடுத்துக்கிறேன். ஓகே, மூடிட்டு காரில் உட்கார் அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறான். ஒன்றும் வேணாம், நாளையிலேருந்து நீ ஜாயின் பண்ணால் போதும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நிலமையில உன்னால் காரில் ட்ரைவ் பண்ண முடியாது. இப்போ யார் நான் காரில் போக போகிறேன்னு சொன்னது? வேறு எப்படி போவேன்? நான் கேப் புக் பண்ணிட்டேன். கேபில் ஓ ஹலோ, நீ ஒரு பிஸ்னஸ்மேன். இப்படி யாரோ எவனோ ஓட்டுற கேபில் நம்பி நீ போக முடியாது. உன்னை எவனா கிட்னாப் பண்ணிட்டானா? உன்னை எங்கன்னா கடத்திட்டு போயிட்டு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணனா? அது என்னோடய பிரச்சனை. நீ ஏன்டா யோசிக்கிற இந்த மாதிரிலாம்? தெரியல, நான் யோசிக்கிறேன். விடு, இதனால் என்ன இருக்குது? ஓகே, நீ பேசினதெல்லாம் போதும், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, உள்ளே போ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பின் சீட்டில் தள்ளி உட்காந்து டோர் லாக் பண்ணிவிட்டு டாயிங் போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு தங்கச்சிக்கு டெஸ்ட் பண்ணுறான். ஹேமியா, இங்கே பாரு, நான் கேப் புக் பண்ணிட்டேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலையாக வெளியில் போகிறேன், மரியாதையாக எந்த கூத்தும் அடிக்காமல், கூத்தடிச்சதெல்லாம் போதும், மரியாதையாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட கேபில் வந்து வீடு போய் சேரு. ஓகே, இன்னொரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நானே கால் பண்ணுவேன் தாத்தா பாட்டிக்கு எங்கே இருக்கேன்னு, வீட்டுக்கு போயிட்டே இல்லையான்னு. புரிஞ்சுதா? ஓகே, தென் பாய், பத்திரமா போ அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு, பாஸ் என்னடா இப்போ என்ன பிரச்சனை மயிர் உனக்கு? இல்லை, ஆக்சுவலி உங்களோட அட்ரஸ் சொல்ல முடியுமா? எனக்கு உங்கள் அட்ரஸ் தெரியாது. சரி சொல்கிறேன், வண்டி எடு முதல்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகுது. தாஜ் ஹோட்டல் தெரியுமா? தெரியும், பட் டி தாஜா ஜே தாஜா? ஜே தாஜ். ஓகே, அப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா பாஸ்? இந்த வெண்ண மயிரெலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வாலண்டியராக வந்தியா? வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு உன் வேலை பார். புரிஞ்சுதா? ஓகே புரிஞ்சுது பாஸ், டன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணியிருக்கானே, அவனுக்கு முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டேங் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேட்குறான், பாஸ் என்னடா? இல்லை, இதான் நீங்கள் குடிக்கிற ஃபர்ஸ்ட் டைமா என்ன? ஆமாம். எதுக்கு கேட்குற? இல்லை, இதுக்கு முன்னாடி குடிச்சு பழக்கமே இல்லையா? நான் தொடக்கூட மாட்டேன் அதை. எப்போவாச்சும் தோணுச்சுன்னா தம் மட்டும் அடிப்பேன். ஓகே. ஆனால் இன்றைக்கி ஏன் குடிக்கணும்னு தோணி குடிச்சிங்க? இல்லை, என்னோடய கேங்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குடிப்பானுங்க, நான் மட்டும் குடிக்க மாட்டேன். அண்ட் எனக்கு தோணுச்சு, சரி அவனுங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு குடிக்கிறானுங்களே, எப்படி இருக்குது டேஸ்ட்டு தெரிஞ்சு போனேன், அதான் குடித்தேன். ஆனால் எவ்வளோ கன்றாவியாக நாத்தடிக்குது, முடியல. இனிமே என் வாழ்க்கையில் டச்சே பண்ண மாட்டேன், இதை கேவலமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தான் குடிக்க மாட்டேன். அப்போ தம் அடிப்பியா? இல்லையே, தம் அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. சரியான பால் புட்டி. சரி போ. என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. வந்துருச்சா ஹோட்டல்? இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நியர்பை வந்துட்டோம் பாஸ். சரி ஓகே.
அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் ஒரு மாதிரி மயங்கி இருக்கான். ஸோ டயாங் வந்துட்டு கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஐயோ மயங்கிட்டாரா, சரி ஓகே எப்படியா இருந்தாலும் இவரோட கோட் பாக்கெட்டில் ரூம் சாவி இல்லை ரூம் கார்டு இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோட்டில் கை விட்டு நோண்டுறான். ஜங்குக் அப்படியே ஏய் என்னடா பண்ணுற, மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறியா என்ன, மரியாதை ஓடி போயிரு, இல்லை உன்னை அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு காற்றுல அடிக்கிறதுக்கு கையை ஓங்கி விளையாடிட்டு இருக்காரு. சரி இதை பார்த்துட்டு ஐயோ என்னங்க இப்படி தப்பு தப்பாக யோசிக்கிறீங்க, நான் உங்களை ஏன் மிஸ்பிஹேவ்லாம் பண்ண போகிறேன், ஆக்சுவலி உங்களோட ரூம் கார்டை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன், அதை கேட்டால் நானே கொடுக்க போகிறேன் வெண்ணமோனே, நீங்கள் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஏய் நான் தெளிவாக தானே பேசிகிட்ருக்கேன், பேசுகிறீங்க பட் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட வந்து கேட்டால் தான் எனக்கு கேட்குது. என்ன கர்மமோ, எடுத்துட்டியா, எடுத்துட்டேன், இப்போ அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி தோளில் சாயை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ரூமில் அவனை படுக்க வைக்கிறான். ஜங்குக் தங்கி இருக்க ரூமை பார்த்தா ரொம்ப பெருசாக ரொம்ப ஒரு மாதிரி பங்களா மாதிரி இருக்கு. எவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கா இவன் அப்படிங்கிற மாதிரி பெட்ரூம்லேருந்து டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கை படுக்க போட்டுட்டு பார்த்தா டயாங் பின்னாடி பேம். ஐயோ நாயுமா, இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. செல்லக்குட்டி விட்டுரு, உன்னோட பாசை நான் ஒன்றும் பண்ணல, அது அப்படியே கொலைக்குது செம்மையா. ஐயோ கொலைக்கிறானே, ஏன் இங்கே பாரு, உன்னோட பாஸை நான் ஒன்றும் பண்ண வரல, ஆக்சுவலி அவர் குடிச்சிருந்தாரு, அவரை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் நான் பண்ணேன், என்னை இப்போ இங்கேருந்து போக விட்டுரு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நாய்க்கிட்ட உட்காந்து கெஞ்சிட்ருக்கான் டயாங். ஏன்னா டயாங்க்கு வந்து நாயினா அலர்ஜி. ஐயோ ஐயோ பாஸே, ஐயோ பாஸே, என்னடா வெண்ணமோனே, தூங்க கூட விட மாட்டேறேன், ஐயோ இங்கேருந்து நான் வெளியே போனியா, அந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் விரட்டு. என்னது நாயா, யாரை பார்த்து என்ன சொன்னேன் மொவனே அப்படி சொல்லிட்டு பொழிச்சுன்னு கண்ணத்துலேயே விடுறான். அம்மா ஐயோ, அந்த நாய்க்கு தானே விரட்ட சொல்லணும், மறுபடியும் நாயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொழிச்சுன்னு விடுறான். ஐயோ குடிச்சிருந்தான். சரி அதோட பேர் என்ன, பேம், என் பையன். சரி உங்கள் பையனை கொஞ்சம் வெளியே போக சொன்னால் நான் இந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவேன்ல, நான் எதுக்கு சொல்லணும், அப்போ நான் இங்கே இருக்கணுமா, ஏய் நீ வெளியே போ மேன், என்னோடய ரூமில் நீ என்ன பண்ணுற, அதுக்கு தான் பேமை வெளியே போக சொல்லுங்களேன், ஏன் அது இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை. ஐயோ நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானே குடிகாரனே. சரி ஓகே இங்கே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா இருக்குது, ஸோ அது மேலே போய் ஓரமாக குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த நாயவே பார்த்துட்ருக்கான், ஐ மீன் பேமையே பார்த்துட்ருக்கான். பேம் வந்து டயங்கே பார்த்து குலைச்சிட்டே இருக்குது கண்டினியூஸாக. ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல, மவனை சாவடா அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே ரிலாக்ஸ்டாக தூங்குறான். பேம் அமைதியாரு, அப்பா தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறான் ஜங்குக். பேம் அப்படியே தயங்க முறைச்சிட்டே அமைதியாகிடுது. இதைத்தானே நானும் சொன்னேன், அவனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், நான் வெளியே போய்ட்றேன், இல்லை வெளியே போக சொன்னீங்க நான் வெளியே போய்ட்றேன்னு. இவன் தூங்குறனா மட்டும் என்னெல்லாம் பண்ணுறான் பாரு, என்ன பொறுக்கின்றான், இவன் என்னத்த வேலையை பார்க்குறான்னு தெரில, அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இவன் அப்படியே தயாங்க்கு சடனாக ஞாபகம் வருது, ஐயோ மியா வீட்டுக்கு போனாலா இல்லையான்ற மாதிரி. ஸோ மியாவுக்கு கால் பண்ணுறான். மியா அட்டன் பண்ணி சொல்லுடா, என்னடி வீட்டுக்கு போயிட்டியா, போயிட்டே இருக்கேன் ஆன் தி வே. சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. சரிண்ணா அப்படின்ற மாதிரி அவ்வளோ வச்சிடுறா. இங்கே டயாங் இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாமல் வெளியே போகவும் முடியாமல் இப்படி மாட்டிக்கிட்டோமே, பேசாமல் நாளையிலேருந்தே நம்மளோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், வாலண்டியராக வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனாலும் இவனை இப்படி தனியாக விட்டுட்டு போக மனசே வரமாட்டிருக்கே, கொஞ்சம் கூட இறக்கப்படுறானான்னு பாரு, சரியான கல் நெஞ்சுக்காரன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே வந்து
உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே உட்காந்துட்டே விடிய தூங்கிடுறான். இப்போ அப்படியே ஜங்குக் ஃபஸ்ட்டு ஏஞ்சதும் என்ன இப்படி தலை வலிக்குது, ஸோ இன்றைக்கி எப்படா ஆஃபீஸ் போகிறது அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஏஞ்சி உட்காந்துட்ருக்கான். இங்கே டயம் ஹலோ பாஸ், இந்தாங்க இந்த லெமன் டீயை கொஞ்சம் குடிங்க, சரியாக போயிடும். ஏய் யார் மேம் நீ? ஏய் நீயா? என்னோடய ஃப்ளாட்டில் என்னோடய ரூமில் நீ என்ன பண்ணுற? அது பெரிய ஸ்டோரி, அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் பேமை வெளியே போக சொல்லுங்களேன். எதுக்கு? ஐயோ என்னோடய வீக் பாயிண்ட்டை கேட்குறானே. இல்லை எனக்கு இந்த மாதிரி நாய்ங்கன்னா பயம். என்னது? இல்லை பேம் மாதிரியான அனிமல்ஸை பார்த்தா எனக்கு பயம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்போ உள்ள இவ்வளோ வீக்னஸை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட தென்னாவட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு மாதிரி ஏற இறங்க தயங்க பார்க்குறான் ஜேகே. அதெல்லாம் அப்புறம் பார்ப்பீங்க, இப்போ உங்களுக்கு தலைவலி இல்லை? ஆமாம் சரி கொடு அப்படின்ற மாதிரி அவன் வாங்கி குடிக்கிறான். பேம் இவனை வந்து கொஞ்சம் கடிச்சு கொதறேன் பார்க்கலாம். ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பேம் அப்படியே தயங்கிட்டு போயிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுது. பட் ஆனால் தயங்க ரொம்ப பயப்படுறான். இதை பார்த்துட்டு ஜங்கோ கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம டயங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் விளையாடக்கூடாது, அப்புறம் நான் அழுதுருவேன். அழுதுக்கோ, எனக்கு என்ன? இங்கே பாருங்கள், பாஸ்னால் பாஸ் மாதிரி நடந்துக்கோங்க, இப்படிலாம் சில்லறத்தனமாக நடந்துக்காதீங்க. என்னது சில்லறத்தனமா? நீ பண்ணதை விடவும் இது கம்மி தான். இல்லை பேம் போயிரு அப்படின்னு மாதிரி அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். நம்ம டயம் ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். கீழே உட்காந்துடுறான் அவன். இதை பார்த்துட்டு ஜங்குக்கு சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் யோ என்னையா பண்ணுற நீ? என்னது? இல்லை ப்ளீஸ் பாஸ், நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, இப்போ விட்டுருங்க, எனக்கு நாய்னா ரொம்ப பயம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே சரி மேம் பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன ஏதாச்சும் பண்ணியா நைட்டு? ஐயா நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா பார்வையே சரியில்லை, சத்தியமா காட் ப்ராமிஸ் நான் எதுவுமே பண்ணல. சரி ஆனால் என்ன? ஆனால் பாஸ் நான் இப்போ என்னோடய வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் வரனால லேட் ஆகும், கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் முடியவே முடியாது, ஃபஸ்ட் டேவே லேட்டா? உங்களை பார்த்துட்டு பேசிட்டு தானே பாஸ் போகிறேன், இன்னும் நீ என்கிட்ட ஜாயின் பண்ணவே இல்லை ப்ராப்பராக. சரி நான் இப்போ என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஒரு நாள் போனால் போதும்னு என்னோடய சூட்ஸை கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன், நீ போய் எனக்காக சமைச்சி வை. என்ன போ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. என்னடா, ஏன்னா ஜேகேக்கு வந்து டயங்க பிடிச்சிருக்கு, ஆனால் அதை காட்டிக்க மாட்றான். பாஸ் இல்லை அந்த கெத்தை காட்டிக்கிட்டு சுற்றிட்டுருக்கான். ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வாஷ்ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வராங்க கொஞ்ச நேரத்தில். சரி இங்கே கிச்சனுக்கு போயிட்டு தயங் நம்மளுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? சரி நமக்கு வந்த டிஷ்ஷஸ்லாம் குக் பண்ணி வைப்போம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டிஷ்ஷு ஸோ அதை அழகாக அப்படியே குக் பண்ணி சர்வ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஓ உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான் டவலோடு வந்து நின்றுட்டு. இல்லை ரெடி ஆகாமல் இப்படியே வந்திருக்கீங்க? இல்லை குளிச்சுட்டே இருக்கும்போது பாத்ரூம் வரைக்கும் நீ சமைச்ச ஸ்மெல் வந்தது, அதான் என்ன தான் சமைக்கிற அப்படின்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ காலையிலே பிரியாணி தான் குக் பண்ணி வச்சுருக்கான் நம்ம டயம். என்ன அரோமா, இப்படி ஒரு அரோமா பிரியாணியில் நான் ஃபீல் பண்ணதே இல்லை, சூப்பர் அப்படி சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்து அப்படியே சிக்கனும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான்.
நிஜமாவே நம்ம சமைச்ச பிரியாணி நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாரி டயங்களே நம்ப முடியல. ஸோ அப்படி பாஸ் சும்மா கலாய்க்கலல்ல, நான் ஏன்டா உன்னை கலாய்க்க போகிறேன், நிஜமாவே செம்மையாக இருக்குது, இப்படி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே கிடையாது, வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்றேன், பசிக்குது அப்படின்ற மாதிரி போய் குடுகுடுன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்து டைம் சர்வ் பண்ணுறான். ஜங்குக் சாப்பிட்றான். நிஜமாவே சூப்பராக இருக்குடா. சரி மதியானத்துக்கும் இதே பேக் பண்ணிடுறியா? என்ன நீங்கள் லஞ்செலாம் எடுத்துகிட்டு போவீங்களா? இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போனதில்லை, ஆனால் இன்றைக்கி பிரியாணி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது, பேக் பண்ணிவிடு. போய் முதல்ல நீ குளிச்சுட்டு வா, உனக்கான சூட்ஸ் பெட்டில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். சரி அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்படியே வரான். ஸோ வந்துட்டு சரிங்க பாஸ் போகலாமா? ஆமாம், ஜாயின் பண்ணுறதுக்கு அவனோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி வருவேன்? இன்றைக்கி உங்கள் கூட வந்து வேலை செய்கிறேன், நாளைக்கே சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் தான் எடுக்கிற, பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் காரில் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே போகுது. இப்போ ஜேகே ஆஸ் யூஷுவல் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ டைம் அவன் வீட்டில் போயிட்டு பாட்டி தாத்தா அப்படின்றான். என்னடா நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆளே காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, அப்படி என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தாத்தா பட்டுன்னு அடிக்கிறாங்க டயங்க போட்டு, எதுவுமே கேட்காம. ஸோ அப்படி டயங்கோ தாத்தா போதும் நிறுத்து அப்படின்றான். என்னடா வாய்ஸில் ரேஸ் பண்ணுற? இல்லை தாத்தா, நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன். சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லாமல்? இல்லை தாத்தா, அது வேறு மாதிரி, ரொம்ப பெரிய ஸ்டோரி, அப்புறமா சொல்கிறேன். சரி, நிஜமாக வேலை கிடச்சிருச்சா? நான் வேணால் ப்ரூஃப் பண்ணுறேன், காட்டட்டா அப்படின்ற மாதிரி அந்த இமெயிலெல்லாம் எடுத்து காட்டுறான். அப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் எப்படி? அதெல்லாம் நான் பாஸ்கிட்ட பேசிட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் போய் வேலை செஞ்சுட்டு தான் வரேன் வீட்டுக்கு, இந்தாங்க ஃபஸ்ட்டு டே சேலரி அப்படின்ற மாதிரி ஒரு 10,000 கொடுக்குறான். என்னது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சேலரியா? இல்லைப்பா, இது அட்வான்ஸ்டு தாத்தா அப்படின்றான். ஓ சரி, இல்லை வேறு ஏதாவது குறுக்காம வேலை செய்கிறியாடா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. பாட்டி இப்போதான் ஒன்றும் இல்லை, அதான் இமெயில் அந்த கம்பெனிலேருந்து வந்ததெல்லாம் காட்டினல்ல, நீயே ஒரு நல்ல கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணவும் தெரியும், உனக்கு நீயே மேல் அமுச்சிக்கிட்டு கம்பெனிலேருந்து வந்தது அப்படின்னு ஏமாத்தனா எங்களுக்கு எப்படா தெரியும், நீ வேணால் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நம்புகிறேன். ஆமாம் வந்தாளா நைட்டு? வந்தா அவளை கேபில் அமுச்சிட்டு அவ்வளோ என்னடா உனக்கு அர்ஜென்ட்டான வேலை? அது ஒரு வேலை பாட்டி, செட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் கண்டிப்பாக. என்னடா ஏதாவது பொண்ணுக்குன்னு செட் பண்ணுறியா? சீச்சி இல்லை பாட்டி, என்னை பற்றி இன்னும் உனக்கு தெரியல, அண்ட் தெரியும் போது நீயே கொஞ்சம் ஷாக் ஆவ. சரி ஓகே வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிவிட்டு அப்படியே அவனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உள்ள ரூமில் போய் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே மல்லாக்க பெட் மேலே படுத்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த எல்லாத்தையும் அப்படியே யோசித்து பார்க்குறான். ஆக்சுவலி ஜங்குக் வந்து பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே ரொம்ப ருசி சாப்பிட்ருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டயாங் நிஜமாகவே ஜங்குக் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்ருப்பான். அப்போ ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு, டேய் என்னடா பேர்லாம் சொல்கிற, உங்களை என்ன சும்மா பாஸ்னேவா கூப்பிட்டுட்ருக்கிறது, ஜங்குக் கூப்பிட்டா நல்லா இருக்குது அதனால கூப்பிட்றேன், நீ மட்டும் ஏதோ பண்ணுறடா, சரி என்னமோ கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அமைதியாக இருக்கான். சரி ஒரு டைம் அவங்க கூட உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாட்டர் கேனை வந்து தெரியாமல் கைப்பட்டு தள்ளி விட்டுறான் ஜேகே மேலே. ஸோ அவனோட லேப்பில் தான் போய் அந்த தண்ணி பாட்டில் வந்து விழுந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக ஈரமாகி கொட்டிடுது. ஸோ இங்கே டைம் அப்படியே கிட்ட போயிட்டு சாரி ஜேகே அப்படின்ற மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்து அதை துடைக்கிறான். ஸோ மடியிலனா எங்கே துடைச்சிருப்பான மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துல அவனுக்கு அந்த காமன் சென்ஸே இல்லாமல் ஸோ அப்படியே துடைச்சிட்ருக்கான். இங்கே ஜங்குக்